வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் ஆதார் செயலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், இந்த செயலினால் என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஆதார் கார்டு நகலை இதற்கும் ஒரு ஆவணமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நம்ம ஆதார் கார்டை பயன்படுத்தி நமக்கு வர்ற மோசடிகளை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஆதார் கார்டை நம்ம எப்படி பயன்படுத்துறது, ஒரு ஆவணமாக அதை யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் ஆதார் கார்டு செயலி அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்படி இப்போ இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். செயலியில் என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. அதில் சர்ச் பாக்ஸில் ஆதார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆதார் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். பேஜில் டிஸ்கவர் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உள்ள நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நெக்ஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கிறங்க. இப்போ கீழே உள்ள நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்லேயும் கீழே நெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், அதுலேயும் கீழே நெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் என்டர் ஆதார் நம்பர்னு கீழே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கீழே ரெடி வித் மை ஆதார் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் என்டர் ஆதார் நம்பர் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. கீழே கண்டினியூ கொடுத்துருப்பாங்க, கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் டேர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கிறங்க. டிக்ளரேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய சிம்மை நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் மொபைலில் எந்த ஸ்லாட்டில் இருக்கோ அந்த ஸ்லாட்டை அதில் கிளிக் பண்ணுங்கள். சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபைங் ஆகும். முடிஞ்சோடனே கண்டினியூ வித் பேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் பேஸ் ஆத்தன்டிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பேஸ கரெக்டாக அந்த ரவுண்டில் வச்சு சிங்கிள் டிக் வரும்போது உங்கள் ஐயை பிளிங்க் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் ரெடி ஆயிரும். கெட்டிங் யுவர் ஆதார் ரெடி அப்படின்னு சொல்லி வந்துடும். இல்லை ப்ரொசீட் கொடுங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பேஜில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 6 டிஜிட் பின் கேட்கும். டிஜிட் பின்னை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறங்க. அதே பின்னை கன்ஃபார்ம் கேட்கும், அதுக்கு கன்ஃபார்முக்கு அதே 6 டிஜிட் பின் கொடுத்துருங்க. உங்களுடைய டிஜிட்டல் ஆதார் கார்டு இப்போ ஆகும். டிஜிட்டல் ஆதார் கார்டு இப்படி தான் இருக்கும். மேலே உள்ள அந்த ரைட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஃபுல்லாக ஷோ ஆகும். இனிமேல் வரும் காலங்களில் உங்களுடைய ஆதார் கார்டு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த கியூஆரை மட்டும் காட்டினாலே போதுமானது. ஷேர் ஐடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஃபைலுடைய டீட்டெயில் கேட்கும். அதில் இருக்கிற செலக்டிவ் ஷேர் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை எதை வெளியில் காட்டணும், வெளியில் தெரியணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மட்டும் அவங்களுக்கு காட்டுறது மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். கீழே இருக்கிற கம்ப்ளீட் ஷேர் அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறலாம். கீழே இருக்கிற டவுன்லோட் ஆதார் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகும். கீழே ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுடைய ஆதார் கார்டை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்ற உங்களுடைய ஹிஸ்ட்ரி அதில் கீழே ஷோ ஆகும். அதுக்கு கீழே மை ஆதார் அப்டேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணுற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் காட்டும். இல்லை உங்களுடைய மொபைல் நம்பரு, நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, முகவரி, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு அதில் மொபைல் நம்பர் மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப்ஷன் எல்லாம் ப்ராசஸிங்கில் இருக்குது. ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சோடனே அதை எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத இன்னொரு பதிவில் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த கார்டில் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் 5 பேருடைய ஆதார் கார்டையும் இதுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கரலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஆதார் கார்டு மூலம் நமக்கு வர்ற மோசடிகளை எல்லாத்தையும் நம்ம
தவிர்க்க முடியும். இப்படித்தான் இந்த டிஜிட்டல் ஆதார் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.